أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه المبارك فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நம்மீது கடமையாக்கப்பட்ட இந்த இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதையே பிற மனிதர்களுக்கு எடுத்துரைத்து அதே சூழலில் மரணத்தை தழுவி நாளை மறுமை நாளையில் அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் தியாகத்தின் சுடர் விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பம் சகிதம் உற்றார் உறவினர்கள் சகிதம் நண்பர்கள் சகிதம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவருடைய ஒட்டுமொத்தமான ஒரே நோக்கம் சொர்க்கத்தை அடைவதுதான். இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் வாழக்கூடிய காலங்களில் சொல்லுனா துயரங்களையும் துன்பங்களையும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் எல்லோருடைய பிரார்த்தனையும் இந்த உலகத்திலும் நான் நிம்மதியாக வாழ வேண்டும், நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் ஹதீஸே குதுசியிலே கூறுவது போல அஅத்தத்து லிஇபாதிய ஸாலிஹீன், என்னுடைய நல்லடியார்களுக்கு நான் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் பார்த்திராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராத, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனித உள்ளமும் சிந்தித்து பார்த்திராத பிரம்மாண்டமான சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த நோக்கத்தை அடையும் முகமாக நம்மால் இயன்ற முடிந்த அளவுக்கு சில நன்மையான காரியங்களை நாம் செய்து வருகிறோம். பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை என்றாலும் கூட
நம்மால் முடிந்த அளவுக்கு சில நன்மையான காரியங்களை நாம் செய்து வருகிறோம். அந்த நன்மையான காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையும் நாம் கேட்டு வருகிறோம். அருமை தோழர்களே, நண்பர்களே, இந்த உலகத்தில் பொறுத்தவரைக்கும் நாம் செய்யக்கூடிய நன்மையான அமல்களை செய்வதற்கு எவ்வளவு முஸ்தீபுகளும் எவ்வளவு தியாகங்களும் நாம் செய்கிறோமோ, அதே போல நாம் செய்த நன்மையான அமல்கள் அது அழிந்து போகாமல், கரைந்து போகாமல் அதை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் நன்மையான காரியங்களை இந்த மனிதன் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி ஷைத்தான் எவ்வளவு மெனக்கெடுகிறானோ, எவ்வளவு போராடுகிறானோ, அதே போல இவன் செய்த நன்மையான அமல்களை இல்லாமலாக்க வேண்டும், அந்த அமல்கள் இவனுக்கு பலன் தராமல் போக வேண்டும் என்றும் அவன் நம்மை சிந்தனைகளை கெடுத்துவிடக்கூடியவனாகவும் ஷைத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். நம்மை நன்மையான காரியங்கள் செய்ய விடாமல் எப்படி தடுக்கிறானோ, அதையும் மீறி நாம் செய்த இந்த காரியங்களை எப்படியாவது அது அவனுக்கு பலன் தராமல் ஆக்க செய்துவிட வேண்டும் என்பதற்காகவும் ஷைத்தானுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நன்மையான காரியங்களை செய்வதற்கு ஷைத்தானோடு போராடி நாம் தொழுது விட வேண்டும், ஜக்காத்து கொடுத்து விட வேண்டும், ஹஜ்ஜி செய்துவிட வேண்டும், என்ன நன்மையான அமல்கள் இல்லாமல் இருக்கிறதோ அத்தனையும் செய்துவிட வேண்டும் என்ற சிந்தனையில் நாம் செய்துவிட்டோமே, அதே போன்று பெரும் போராட்டம் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது இந்த நன்மையான அமல்களை பாதுகாப்பதற்காக வேண்டி. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், செல்வத்தை சேர்ப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறோம். சேர்த்த செல்வத்தை திருடர்களிடமிருந்து, கொள்ளையர்களிடமிருந்து, ஏமாற்றுக்காரர்களிடமிருந்து அந்த செல்வத்தை நாம் பாதுகாப்பதற்கும் முயற்சிகள் பல செய்து கொண்டிருக்கிறோம். அதை சேர்ப்பதற்கு உண்டான முயற்சி, அதை பாதுகாப்பதற்கு உண்டான முயற்சி. இதேபோல்தான் நாம் செய்த நன்மையான அமல்கள் செய்வதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த அமல்கள் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், அதை அழிந்து போகாமல், கரைந்து போகாமல், இல்லாமல் ஆகிவிடாமல் அதை பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. ஆக அமல் செய்துவிட்டோம், அந்த அமலை பாதுகாக்க வேண்டும். ஏன் இந்த அமல்கள், என்ன காரியங்களின் மூலம் நம்முடைய அமல்கள் சிதைந்து போய்விடுகிறது? எந்த காரியங்கள் மூலமாக, எந்த பாவங்களின் மூலமாக, எந்த தடுக்கப்பட்ட ஒன்றின் மூலமாக என்னுடைய நன்மையான அமல்கள் அழிந்து போகிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய தார்மீக கடமை நம்மில் ஒருவருக்கும் இருக்கிறது. எப்பொழுது முழுமையான வெற்றி கிடைக்கும்? அமல் செய்வதோடு அந்த அமல் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டால் மட்டும்தான் வெற்றி. அதற்குண்டான முயற்சிகளையும் முஸ்தீபுகளையும் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் நாளை மறுமை நாளின் இடத்தில் கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா ஃபவரப்பிக லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன் அம்மா கானூ யஅமலூன், நிச்சயமாக உமது இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் அனைவரிடமும் நாம் கேள்வி கேட்போம், அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று. அப்போ இந்த அமல்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை நம்மில் அனைவருக்கும் இருக்கிறது. அமல்கள் எப்படி என்னென்ன காரியங்களின் மூலமாக, என்னென்ன பாவங்களின் மூலமாக என்னுடைய அமல்கள் அழிந்து போய்விடும்,
என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் நாம் இருக்க வேண்டும். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய கட்டளையும் கூட. அல்லாஹ் இபாதத்து செய்யுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், சொந்த பந்தங்களை ஆதரியுங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், அனாதைகளுக்கு அடைக்கலம் கொடுங்கள், ஏழைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளியுங்கள். இப்படி நன்மையான அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் கட்டளையிடுவது போல உங்களுடைய நன்மையான அமல்களை நீங்கள் அழித்து விடாதீர்கள் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஆகவே நான் செய்த நன்மையான அமல்கள் எந்த சூழ்நிலையிலையும் அழிந்து போவதற்கு நான் விடமாட்டேன். என் அமல்களை நன்மையான காரியங்களை அழிந்து போகுவதற்கு எதுவெல்லாம் காரணமாக இருக்கிறதோ அத்துணை தடைகளையும் நான் தகர்த்து எறிவேன் என்று ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். இப்போ அதற்கு முதலில் நாம் எந்த பாவங்கள் நம்முடைய அமல்களை அழித்து விடுகிறது, எந்த பாவங்கள் நம்முடைய அமல்களை இல்லாமலாக்கி விடுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. காரணம் இது அல்லாஹ்வுடைய கட்டளையும் கூட. அல்லாஹ் சொல்லுகிறானே 47வது அத்தியாயம் 33வது வசனத்தில், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, இறை விசுவாசிகளே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், வலா துபுத்திலு ஆமாலக்கும், உங்களுடைய அமல்களை அழித்து விடாதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய நன்மையான அமல்களின் நன்மைகளை நீங்கள் அழித்து விடாதீர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இது கட்டளை. எங்கேயெல்லாம் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று குர்ஆனில் ஆயத்தை ஆரம்பிப்பானோ அந்த ஆயத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? ஒன்று கட்டளையாக இருக்கும், நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுவதாக இருக்கும், அல்லது இப்படி செய்யாதீர்கள் என்று எச்சரிக்கை ஊட்டுவதாக இருக்கும். இந்த இடத்துல அல்லாஹ் ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிறான், கட்டளையிடுகிறான். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்ற கட்டளை விட்டு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையும் செய்கிறான். வலா துபுத்திலு ஆமாலக்கும், உங்களுடைய செயல்களினுடைய அமல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள், அமல்களுடைய நன்மைகளை இழந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். சரியா? இப்போ எந்த பாவங்கள், எந்த குறைகள், எந்த குற்றங்கள் அதை நாம் செய்தால் நம்முடைய நன்மைகள் அழிந்து போய்விடும் என்பதை பார்க்கலாம். முதலாவது அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், மதம் மாறிப்போவது. ஒரு மனிதன் மதம் மாறிப்போவது அமல்கள் அழிந்து போகுவதற்கு காரணம். ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வானேயானால் இந்த மார்க்கம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு என்ன? அவன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். நேற்று வரைக்கும் அவன் என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்தானோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவனுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போல ஆகிவிடுகிறான். இது மார்க்கம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட், அன்பளிப்பு. அதே மாதிரி தான் ஒரு முஸ்லீமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடியவன் மதம் மாறி போவானேயானால் இந்த உலகத்திற்காக வேண்டி, உலகத்தினுடைய இன்பத்திற்காக வேண்டி, உலகத்தின் பட்டத்திற்காக வேண்டி, பதவிக்காக வேண்டி, பொருளாதாரத்திற்காக வேண்டி, அல்லது பெண்களுக்காக வேண்டி, எது ஆண்களுக்காக வேண்டி, எது எப்படியோ மதம் மாறி போவானேயானால் அவனுடைய எல்லா நன்மைகளும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, 2வது அத்தியாயம் 217வது வசனத்தில், மை எர்ததித் மின்கும் அன் தீனிஹி,
யார் உங்களில் நிராகரிப்பாளர்களாக ஆகிவிடுவார்களோ, நிராகரிப்பை கைகொள்வார்களோ, முஸ்லீமாக இருந்து மதமாறி போய்விடுவானோ, ஃபயமுத்து வஹுவ காஃபிருன், அவன் காஃபிரான நிலையில் மரணித்து போய்விடுகிறானோ. இதுவெல்லாம் புதுசில்லை, சொல்கிறது புதுசில்லை, பார்க்குறோம், கண்கூடாக பார்க்கிறோம். ஆண்களும் சரி பெண்களும் சரி, இஸ்லாமியர்களாக வாழ்ந்தவர்கள், இறை நம்பிக்கையாளராக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு தடம் புரண்டு போகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இது புதிதல்ல. அல்லாஹ் அதனால்தான் எச்சரிக்கை செய்கிறான். இப்படிப்பட்ட ஊடுருவல், இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நமக்கு மத்தியில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் காட்டுகிறான். யார் ஒரு மனிதன் இறை நிராகரிப்பை எடுத்துக்கொள்வானோ, வஹுவ காஃபயமுத்து வஹுவ காஃபிருன், அவன் காஃபிரான நிலையில் மரணிக்கிறானோ, ஃபஉலாயிக ஹபிதத் அமாலுஹும் ஃபித்துன்யா வல் ஆখিরা, அவனுடைய எல்லா நன்மைகளும் இந்த உலகத்திலும் அழிந்து போய்விடுகிறது, மறுமையிலேயும் அழிந்து போய்விடுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய நற்செயல்கள் எல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்துவிடும். அது மட்டுமல்ல, நன்மை இல்லைன்னா என்னாகும்? நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டால் என்னாகும்? அதனுடைய நிலை வஉலாயிக அஸ்ஹாபுன் நார், நன்மைகள் இல்லைன்னு சொன்னால் அவன் நரகவாதியாக ஆகிவிடுகிறான். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த நரகத்திலேயே என்றென்றும் நிலைத்து விடுகிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அருமை தோழர்களே, நண்பர்களே, நாம் செய்யக்கூடிய மார்க்கத்தை விட்டு, இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு மதமாறி சொல்லக்கூடியவருடைய நன்மையான அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். இரண்டாவது பாவம் என்ன? குஃப்ர், இறைவனை நிராகரிப்பது, இறைவனே இல்லை என்று சொல்லுவது. மதமாறி போகுவது வேறு, இறை நிராகரிப்பு என்பது வேறு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். 5வது அத்தியாயம் 5வது வசனத்தில், ஒமை யக்ஃபுர் பில் ஈமான், யார் ஒரு மனிதன் தனது ஈமானை, நம்பிக்கையை இறை மறுப்பாக ஆக்கிக் கொள்கிறானோ, காஃபிராக ஆகிவிடுகிறானோ, வஹுவா ஃபகத் ஹபித அமலு, அவனுடைய நன்மையான அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். வஹுவா ஃபில் ஆখিরাத்தி மினல் ஹாசிரீன், மறுமை நாளில் நஷ்டவாளியர்களில் ஒருவனாக அவன் இருப்பான் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். இப்போ நம்முடைய நன்மையான அமல்கள் அழிந்து போகுவதற்கு, மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு போவதும் இறை நிராகரிப்பும் காரணமாக இருக்கிறது. மூன்றாவது என்ன காரணம்? ஷிர்க் செய்வது, இணை வைப்பு செய்வது. இணை வைப்பான், ஒரு முஸ்லிம் இணை வைப்பு செய்வானேயானால் மதம் மாறவில்லை, குஃப்ரை இறை நிராகரிப்பு செய்யவில்லை, ஆனால் முஸ்லீமாக இருக்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறான், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறான். இது நம்மள பல பேர் அறிவு இல்லாமல், ஆழ்ந்த சிந்தனை இல்லாமல், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. பல பேரை பார்க்குறோம். இது இணை வைப்பு என்று தெரியாமலேயே விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்போ என்னுடைய வணக்கம், என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய சத்தியம், என்னுடைய அனைத்து நுசுக்கி, என்னுடைய அனைத்து வழிபாடுகளும் கையேந்துவதாக இருக்கட்டும், அல்லாஹ்விடத்தில் சத்தியம் செய்வதாக இருக்கட்டும், நேர்ச்சி செய்வதாக இருக்கட்டும், எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். வணக்கம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அதில் இணை வைப்பது என்பது நம்முடைய பாவங்கள், நன்மைகள் அழிந்து போகுவதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா நபி அவர்களை பார்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய கட்டளை, முஸ்லிம்களை பார்த்து சொல்லக்கூடிய கட்டளைகள் ஒன்று. நபியே, இறை விசுவாசிகளுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நபியே, எண்ணி பாருங்கள், குல், நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், இப்படி அல்லாஹ் சொல்கிறது உண்டு. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்,
வலகது ஊஹிய 39வது அத்தியாயம் 65வது வசனத்தில் வலகது ஊஹிய இலைக்கா, நபியே உங்களுக்கு வஹியாக கொடுத்திருக்கிறோம், வஹி இறக்கி இருக்கிறோம். வ இலல்லதீன மின் கபலிக்க, உங்களுக்கு முன் வாழ்ந்த நபிமார்களுக்கும் இறை தூதுவர்களுக்கும் சொன்னது இதுதான், உங்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கும் இதைத்தான் சொன்னேன். என்ன சொன்ன தெரியுமா? லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக, நீங்கள் ஷிர்க் வைப்பீர்களேயானால், இணை வைப்பீர்களேயானால், லயஹ்பதன்ன அமலுக், உங்களுடைய எல்லா அமல்களும் அழிந்து போய்விடும். அமல்கள் இல்லைன்னா என்ன ஆகும்? வல்தகூனன்ன மினல் ஹாசிரீன், வல்தகூனன்ன மினல் ஹாசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவீர்கள், நஷ்டவாளிகளாக ஒருவராக ஆகிவிடுவீர்கள். நஷ்டவாளின்னு சொன்னால் இருந்து இழந்தவனுக்கு தான் நஷ்டவாளின்னு சொல்லுவோம். இருந்து இழந்தவன், கையில் இருந்து வைத்திருந்தவன் வச்சிருந்து எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லாம் போயிடுச்சு, எப்படியோ அவன் கையை விட்டும் எல்லாம் போய்விட்டது, இவனுக்கு தான் நஷ்டவாளின்னு சொல்லுவோம். அவன் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் நன்மையான காரியங்களை செய்து செய்து சேர்த்து கொண்டு இருந்தாலும் இது மாதிரியான ஷிர்க் வைப்பீர்களேயானால் நன்மைகள் இருந்தும் அதை இழந்து நஷ்டவாளியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மட்டுமல்ல, நபிமார்களுக்கே இந்த வாசகத்தை சொல்லியிருக்கிறான்னா, முஸ்லிம்களாக வாழக்கூடிய நமக்கும் இதே கட்டளை தான். நீங்கள் எவ்வளவு நன்மையான அமல்கள் காரியங்கள் செய்தாலும் என்னாகும்? வலகது ஊஹிய இலைக்கா வ இலல்லதீன மின் கபலிகா, உங்களுக்கும் உங்களுக்கு முன் வாழ்ந்த இறை தூதர்களுக்கும் நாம் வஹியாக சொன்னது, லஇன் அஷ்ரக்தா, நீங்கள் ஷிர்க் வைப்பீர்களேயானால், லயஹ்பதன்ன அமலுக், உங்களுடைய எல்லா அமல்களும் அழிந்து போய்விடும். வலதகூனன்ன மினல் ஹாசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ 3 விஷயம். 4வது என்ன தெரியுமா? நன்மையான அமல்கள் அழிந்து போகுவதற்கு காரணம், இது பொதுவாக நம்மில் பலர் செய்யக்கூடிய ஒரு காரணம். நம்மில் பலர் செய்யக்கூடிய காரியம் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறார்கள், நாங்கள் குன்னா மஆ புரைதா ஃபி கஸ்வத்தி ஃபி யௌமி தி கைமின், மேகம் சூழ்ந்த ஒரு நாளில் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நாங்கள் ஒரு போரில் ஈடுபட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாரும் இருந்தோம். சஹாபி சொல்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, இந்த சஹாபி, ஃபகால பக்கிரு பி ஸலாத்தில் அஸ்ர், அசருடைய தொழுகையை நீங்கள் முன் வேளையில் நிறைவேற்றுங்கள், அசருடைய தொழுகையை தாமதப்படுத்தாதீர்கள், விரைவாக நிறைவேற்றுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி, யார் அசருடைய தொழுகையை விடுவானோ, அசருடைய தொழுகையை விட்டு விடுவானோ, ஃபகத் ஹபித அமலுஹு, அவனுடைய எல்லா அமல்களும் அழிந்து போய்விடும். இப்போ இந்த பழக்கம் நம்மள்கிட்ட இருக்குது. இது ஏதோ நேரத்தில் என்ன செஞ்சிடறோம்? அசருடைய நேரம் தூக்கத்தில் கழிஞ்சிரும், வியாபாரத்தில் கழிஞ்சிரும், வேலை வாய்ப்புகளில் வேலையில் ஈடுபட்டு இருக்கும்போது கழிஞ்சிரும், இப்படி அல்லது சோம்பேறித்தனத்தினால தொழுகை போயிடும். இப்படி பல காரியங்கள் அசருடைய தொழுகை தவறி போய் விடுகிறது. மற்ற தொழுகையில கூட கவனமாக இருப்பாங்க, ஃபஜ்ருடைய தொழுகையில் கூட சேர்ந்துக்கிடுவாங்க. ஆனால் அசருடைய தொழுகை மட்டும் கொஞ்சம் அஜாக்கிரதையாக விட்டுவிடக்கூடிய ஒரு சூழல். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி, அசருடைய தொழுகை எவன் விட்டு விடுவானோ, ஃபக்கது ஹபித அமலுஹு, அவனுடைய எல்லா அமல்களும் அழிந்து போய்விடும். ஆக இந்த தொழுகையிலையும் அசருடைய தொழுகையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதை விட்டு விடக்கூடாது. அடுத்து நம்முடைய நன்மையான அமல்கள் அழிந்து போகுவதற்கு உண்டான காரணமாக இருப்பது என்னன்னு சொன்னால், 5வது விஷயம், அல்லாஹ்வினுடைய கண்ணியத்தை களங்கப்படுத்துவது. அல்லாஹ்வுக்கென்று சில மேன்மை இருக்கிறது,
அல்லாஹ்வுக்கென்று சில பெருமை கௌரவம் இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தை நாம் களங்கப்படுத்தும் முகமாக நடந்து கொள்வது. எப்படி அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை களங்கப்படுத்துவது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தன்மைகள் உண்டோ அந்த தன்மைகளுக்கு குறைவாக அல்லாஹ்வை மதிப்பிடுவது. உதாரணத்திற்கு ஒரு மனிதனை பார்த்து நம்ம கோபத்தில், அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிக்கவே மாட்டான், நீ நரகவாசி, உனக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்காது, நீ காஃபிர் ஆயிட்ட, நீ முனாஃபிக் ஆயிட்ட, நீ அல்லாஹ் உன் பாவத்தை ஒரு பொழுது மன்னிக்க மாட்டான், இந்த மாதிரி யாராவது சொல்லி அல்லாஹ்வை களங்கப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை களங்கப்படுத்தும் முகமாக நடந்து கொள்வார்களோ அவர்களுடைய நன்மையான அமல்களும் அழிந்து போய்விடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2621வது ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்ன ரஜுலன், முன் காலத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்தான். என்ன, அந்த மனுஷன் எப்படி சொல்லுவான்னா, கோபத்தில் யார் மீது இருந்த வெறுப்பினால் அவன் சொல்லக்கூடிய வாசகம் என்னென்னா, வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லி ஃபுலான், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், இந்த மனுஷன் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கவே மாட்டான், இந்த மனுஷனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்னு இப்படி சொல்லக்கூடியவனாக இருந்தான். இவனுடைய நிலை என்ன தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை களங்கப்படுத்துவது. அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொன்னது யார்? அல்லாஹ் உங்கள்கிட்ட சொன்னானா? அல்லாஹ்வுடைய கண்ணியம் இவ்வளவுதானா? அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு சொல்வதற்கு உண்டான ரைட்ஸை உனக்கு யார் கொடுத்தது? அல்லாஹ் அப்படிப்பட்டவனா? இப்படி யாராவது நடந்து கொள்வதற்கு பாருங்க, இதுதான் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை களங்கப்படுத்துவது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் சில மனிதர்களை பார்த்து அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், இந்த மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை கூப்பிட்டு சொல்லுவானா, மன் தல்லதி யத்தஅல்லா அலைய அல்லா அக்ஃபிரு லி ஃபுலான், யார் சொன்னது என் மேலே சத்தியமிட்டு நான் அவனுடைய பாவங்களை மன்னிக்கவே மாட்டேன் என்று சொன்னது யார்? நான் தான் சொன்னேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவானா, ஃபஇன்னி கத் கஃபர்து லி ஃபுலான், நான் யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னியோ அவனுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். வ அஹ்பத்து அமலக, உன்னுடைய அமல்களை நான் இல்லாமல் ஆக்கிவிட்டேன். அவுக்கமா கால், அல்லாஹ் சொல்கிறான், நீ யாரை பார்த்து, என்ன பார்த்து நான் பாவங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்வதற்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீ அப்படி சொன்னியா? அவன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன், உன்னுடைய நன்மையான அமல்களை நான் அழித்து விடுகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி அந்த மனிதனை நரகத்தில் தூக்கி போட்டு விடுவான் என்று பார்க்கிறோம். அப்போது அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை நாம் களங்கப்படுத்தக்கூடாது. அடுத்து ஆறாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் அவமதிக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுகிறான்? சூரா 49வது அத்தியாயம் 2வது வசனத்தில், யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, உங்களுடைய சப்தங்களை அல்லாஹ்வின் தூதருடைய சப்தத்திற்கு மேல் உயர்த்தாதீர்கள். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹ்ரி பஅதிக்கும் லி பஅதின், உங்களில் ஒருவர் இன்னொருவரோடு எப்படி இறைந்து பேசுவீர்களோ, சப்தமாக பேசுவீர்களோ, சகஜமாக நீங்கள் பேசுவீர்களோ, நண்பனிடத்தில் எப்படி பேசுவீங்க? சகஜமாக பேசுவீங்க இல்லையா? அந்த மாதிரியான பேச்சு அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதரை பார்த்து இப்படி சகஜமாக ஃப்ரீயாக பேசக்கூடாது. அப்படி பேசுவீர்களேயானால் அன் தஹ்பத அமாலுக்கும், உங்களுடைய நன்மையான அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். வஅன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாத நிலையில், புரியாத நிலையில்,
அப்படி அல்லாஹ் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவான், எல்லா நன்மையான அமல்களையும் இல்லாமல் ஆக்கி விடுவான். அப்போது அல்லாவை களங்கப்படுத்துவது மட்டுமல்ல, அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிப்பது நம்முடைய நன்மைகள் அழிந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், அல்லாவின் தூதருக்கு முன்னால் வார்த்தைகளை உயர்த்தி பேசாதீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அல்லாவின் தூதர் இல்லையே, அல்லாவின் தூதர் இல்லையே, அப்போ எப்படி இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சு கொள்வது என்று பார்ப்போமே. ஆனால் அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், இந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி இந்த உலகத்தோடு நடைமுறை வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கணும்னு சொன்னால், ஒரு விஷயத்திற்காக வேண்டி ஏதேனும் ஒரு நம்முடைய வாழ்க்கையின் மனித வாழ்க்கையின் நலவுக்காக வேண்டி ஒரு நபி மொழியை மேற்கோள் காட்டுறோம், ஒரு நபி மொழியை சுட்டி காட்டுறோம். இந்த நபி மொழியை நம்ம பின்பற்றினா நம்முடைய வாழ்க்கை மேம்படும், நமக்கு பாதுகாப்பு, நமக்கு நல்லது, நமக்கு கண்ணியம், இதுதான் நல்ல கலாச்சாரம், இதுதான் இஸ்லாமிய பண்பு என்று சொல்லுகிற பொழுது, அப்போ அதை என்ன செய்யலாம், வேறு ஒருத்தருடைய கூற்று, வேறு ஒருத்தருடைய வாக்கியத்தை வாசகத்தை முன்னிலைப்படுத்தி அதை உதாரணம் காட்டி எடுத்துக்கொண்டு அல்லாவின் தூதருடைய வாசகத்தை பின்தள்ளுவோமே ஆனால் அங்கே அல்லாவின் தூதரை அவமதித்த குற்றத்திற்கு ஆளாகிவிடும். மார்க்கம் ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தும் பொழுது, ஹதீஸ் ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது, அதுதான் எல்லா கூற்றுக்கும் மேலாக இருக்க வேண்டுமே தவிர வேறு ஒருத்தருடைய கூற்றை முன்னிலைப்படுத்தி அல்லாவின் தூதருடைய வாசகத்தை பின்னிலைப்படுத்துவது என்பது அவர்களை அவமதிப்பு செய்வதாக இருக்கும். இன்றைக்கு எவ்வளவோ கவிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய கூற்று, சான்றோர்களுடைய கூற்று, அதை முன்னிலைப்படுத்துவது, அல்லாவின் தூதருடைய வழிகாட்டுதல் எல்லா நிலையிலும் இருக்கிற பொழுது அதை முற்படுத்தாமல் சான்றோர்களுடைய கூற்று, கவிஞர்களுடைய கூற்று, முன்னோர்களுடைய கூற்று, இதுதான் சரி, அழகுபட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் கவிதை நயத்தில் சொல்லியிருக்கிறார்கள், இது சிறந்தது, இது இஸ்லாத்தில் அன்றைய காலத்திற்கு சரி வரும், இன்றைய காலத்திற்கு இது பொருந்தாது, அன்றைய காலத்திற்கு வேண்டுமானால் அது பழக்கமாக இருக்கும், இன்றைய நடைமுறைக்கு மார்க்கத்தினுடைய இந்த நிலை ஒத்து வராது என்று தானாகவோ அல்லது யாருடைய கருத்தையோ முன்னிலைப்படுத்தி அதை முற்படுத்துவோமேயானால் அல்லாவின் தூதரை அவமதித்த களங்கத்தை ஏற்படுத்திய குற்றத்திற்கு நான் ஆளாகுவதோடு நம்முடைய எல்லா நன்மைகளும் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலையாக ஆகிவிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஜுமாவுடைய தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள், ஜும்மாவுடைய குத்துபா செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உணவுப் பொருட்களை ஏற்றி கொண்டு வந்த ஒட்டக கூட்டம் ஒன்று வந்துச்சு. குத்துபா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெளியில் என்ன செஞ்சாங்க, வியாபாரிகள் எல்லாம் மொத்தமாக வந்தாங்க. வியாபாரிகள் வந்த உடனே குத்துபாவை கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அந்த வியாபாரத்தை ஈடுபடுவதற்காக வேண்டி போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. பள்ளிவாசலுக்கு வெளியில் கடைகளை விரித்து விற்பாங்களா இல்லையா, கடைகளை விரித்து விற்பது போல அன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபா உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது வியாபார கூட்டம் வந்த உடனே அந்த வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கும் பொருட்களை வாங்குவதற்கும் தொழுது கொண்டிருந்த குத்துபாவை கேட்டு கொண்டிருந்த ஒரு கூட்டம் என்ன செஞ்சுது, அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. 12 நபர்கள் தான் ஹதீஸில் வந்திருக்குது. இந்த ஹதீஸ் இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 6877 ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபா பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வியாபார கூட்டத்தை பார்ப்பதற்கு எல்லாரும் போயிட்டாங்க. சுமார் 12 நபர்களை தவிர எல்லாம் போயிட்டாங்க, கூட்டம் போயிடுச்சு. இருக்கிறது யார் இருக்கா, 12 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, இந்த முஹம்மதுடைய ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் லவ் ததாபஅதும்
ஹத்தா எபுகா மின்கும் அஹதுன் லசால லக்குமுல் வாதினார். நீங்கள் மட்டும் இந்த 12 பேர் இருக்கீங்க இல்லையா, நீங்களும் அந்த வியாபார கூட்டத்தை பார்ப்பதற்கு போயிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? நாளை நரகத்தின் ஒரு ஓடையை கடக்காமல் இருந்திருக்க மாட்டீர்கள். நரகத்தினுடைய ஒரு ஓடையை கடந்துதான் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கும். நல்ல வேளை நீங்கள் 12 பேர் போகாமல் இருந்தீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த ஜும்மாவுடைய வசனம் வந்தது. வ இதா ரஊ திஜாரத்தன் அவு லஹ்வனின் ஃபது இலைஹா வ தரகூக காயிமா. அவர்கள் வியாபாரத்து கூட்டத்தை பார்ப்பார்களோ அல்லது ஏதாவது வீண் விளையாட்டை பார்ப்பார்களே, ஆனால் இன் ஃபது இலைஹா, நபியே உங்களை அப்படியே விட்டுவிட்டு, லவ் தரக்கூக்க காயிமா, நின்ற நிலையில் விட்டுவிட்டு அவர்கள் பிரிந்து சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் அவர்களை கண்டித்து வசனத்தை இறக்கி வைத்தான். இப்போ இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிப்பது நம்முடைய நன்மையான காரியங்கள் அழிந்து போகுவதற்கு காரணமாக இருக்கிறது. அடுத்து நன்மையான காரியங்கள் அழிந்து போகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வேறொன்று குற்றம் என்ன தெரியுமா? அநீதம் இழைப்பது, பிற மனிதர்களுக்கு அநீதம் இழைப்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருமுறை சஹாபாக்களை பார்த்து, அத்ததரூன மனில் முஃப்லிஸ், ஏழை என்றால் யார் என்று தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், எளிமையான கொஸ்டின் அல்லவா, பொதுவாக அவர்களுடைய பழக்கம் அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதருக்கும் தான் தெரிவார்கள் என்று சொல்வதுதான் அவருடைய வழமை. இவ்வளவு எளிமையான கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லும் முகமாக மல்லா திர்ஹம வலா திர்ஹம் மல்லா தீனார வலா திர்ஹம், அல்லாஹ்வின் தூதரே, ஏழை என்றால் யார்? யாரிடத்தில் தீனார் இல்லையோ, யாரிடத்தில் திர்ஹம் இல்லையோ, எந்த விதமான பொருளும் இல்லையோ அவன்தான் ஏழை என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃப்லிஸு மின் உம்மதி, என்னுடைய உம்மத்தில் ஏழை யார் தெரியுமா? ஒன்றும் இல்லாதவன் ஏழை அல்ல. திர்ஹமோ தீனாரோ இன்ன பிற பொருட்களோ இல்லாதவன் ஏழை இல்லை. என்னுடைய உம்மத்தை சார்ந்த உண்மையான ஏழை யாரு தெரியுமா? நாளை மறுமை நாளையில் அவன் தொழுகையினுடைய நன்மைகளை, நோன்பினுடைய நன்மைகளை, குர்ஆன் திலாவத்தினுடைய நன்மைகளை, ஜக்காத்துடைய நன்மைகளை சுமக்க முடியாமல் கொண்டு வருவான். அல்லாஹ்விடத்தில் சுமக்க முடியாமல் கொண்டு வருவான். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் வந்து சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த மனிதன் வகத் ஷதம ஹாதா வஸப்ப ஹாதா வகதஃப ஹாதா வஅக்கல மால ஹாதா வஸஃபிக திமா ஹாதா வضرب ஹாதா. யா அல்லாஹ், இந்த மனிதன் என்னை அடித்து விட்டான், இந்த மனிதன் என்னை திட்டி விட்டான், இந்த மனிதன் என்னை மானபங்கப்படுத்தி விட்டான், இந்த மனிதன் என்னுடைய பொருளை அநியாயமாக பறித்து கொண்டான், அநியாயமாக சாப்பிட்டான் என்று ஒரு மனிதனுக்கு எதிராக, அந்த மனிதனுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் வழக்கு தொடுப்பான். அவன் மன்றாடுவான், முறையிடுவான். அல்லாஹ் என்ன செய்வான்? நீதத்தை நிலைநாட்டக்கூடியவன் அல்லாஹ். யாருக்கும் எந்த அநீதம் இழைக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் அவ்வளவு நீதமாக நடந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். கொம்பு இல்லாத ஆட்டை இந்த உலகத்தில் கொம்பு உள்ள ஆடு முட்டி இருக்குமே, ஆனால் மறுமையில் கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து முட்டிய ஆட்டை திரும்ப முட்ட வைத்து நீதத்தை நிலைநாட்டக்கூடியவன் கால்நடைகளுக்கு. அப்படி என்றால் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு அநீதம் இழைக்கப்பட்டிருந்தால் நீதத்தை அல்லாஹ் நிலைநாட்ட மாட்டானா? என்ன செய்வான் தெரியுமா? அங்கே நீதத்தை நிலைநாட்டு முகமாக அநீதம் இழைக்கப்பட்டவன், அநீதம் இழைத்தவன், அநீதம் யார் அநியாயம் செஞ்சானோ, அடித்தான் இல்லையா, சுமக்க முடியாமல் நன்மைகளை கொண்டு வந்தவன்,
ஜக்காத்துடைய தொழுகையினுடைய நோன்பினுடைய நன்மையை கொண்டு வந்தவன் இந்த மனிதனுக்கு அநீதம் இழைத்திருக்கிறான் என்றால் இவனுடைய நன்மைகளை பிடுங்கி பாதிக்கப்பட்டவனுக்கு அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். எல்லா நன்மைகளையும் வாங்கி இவனிடத்தில் கொடுத்து விடுவான். காரணம் என்ன? இவன் அவனை திட்டி இருக்கிறான், இவன் அவனை அடித்திருக்கிறான், இவன் அவனை மானபங்கப்படுத்தியிருக்கிறான், இவன் அவனை பற்றி இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி இருக்கிறான், அவனுடைய பொருளாதாரத்தை இவன் அனுபவித்திருக்கிறான், அநியாயமாக அவனுடைய இரத்தத்தை இவன் ஓட்டி இருக்கிறான். ஆகவே எல்லா நன்மைகளையும் பிடுங்கி அல்லாஹ் பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுத்துருவான். ஒரு கட்டத்தில் எல்லாம் கொடுத்து போக இன்னும் நீதம் நிலைநாட்டப்படவில்லை என்று வருகிற பொழுது அல்லாஹ் பாதிக்கப்பட்டவனுடைய பாவத்தை எடுத்து, பாவங்களை எடுத்து, அதை எடுத்து அநீதம் செய்தவனுக்கு அல்லாஹ் அவனிடத்தில் கொடுத்து இவனை நரகத்திற்கும் அவனை சொர்க்கத்திற்கும் அனுப்பிவிடுவான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் பாருங்கள். அப்போ இவனுடைய தொழுகை அதனுடைய நன்மைகள் எங்கே போனது? இவனுடைய நோன்பு அதனுடைய நன்மைகள் எங்கே போனது? இவன் கொடுத்த ஜக்காத் அதனுடைய நன்மைகள் எங்கே போனது? இவையெல்லாம் போனது இவன் பிற மனிதர்களுக்கு அநீதம் செய்த காரணத்தினால், பிற மனிதர்களை திட்டிய காரணத்தினால், பிற மனிதர்களிடத்தில் அநியாயமாக அவனுடைய செல்வத்தை அபகரித்த காரணத்தினால் எல்லா நன்மைகளும் இழந்து நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழல். அப்போது நம்முடைய நன்மையான அமல்கள் அழிந்து போகுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பிற மனிதர்களுக்கு ஒரு பொழுதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அநீதம் இழைக்கக்கூடாது. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகள் அழிந்து போகுவதற்கு ஒரு காரணமாக சொன்ன விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வினுடைய தனிமையில், நம்ம தனிமையில் பொதுவாக மக்களோடு மக்களாக இருக்கும்போது நம்ம ஒரு நல்லவனைப் போல காட்டிக்கொள்வோம், இறையச்சம் உடையவர்களைப் போல காட்டிக்கொள்வோம். மக்கள் பார்த்தா கூட அவர் நல்ல மனுஷர், நல்ல தொழுகையாளி அப்படி நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். எப்பொழுது இவனிடத்தில் மாற்றம் ஏற்படும் தெரியுமா? தனிமையில் இருக்கும்போது தான். யாரும் இல்லாத போது அல்லாஹ் தடுத்த தடைகளை இவன் என்ன செய்வான்? தகர்த்து எறிந்து விடுவான். நீங்கள் எல்லாருமே அப்படித்தான் யோசித்து பார்க்கணும். பொது வாழ்க்கையில் பொதுவாக இருக்கிற பொழுது நம்முடைய நடைமுறைகள் வேறு, தனிமையில் இருக்கும்போது, தனியாக இருக்கும் பொழுது அல்லது நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும்போது அப்போ செய்யக்கூடிய பாவங்கள் அங்கே என்ன செய்யாது? அல்லாஹ் தடுத்த தடைகளை தகர்த்து விடுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மதி, என்னுடைய உம்மத்தை சார்ந்த சில மனிதர்கள் எனக்கு தெரியும். என்னுடைய உம்மத்தை சார்ந்த சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யஅதூன யௌமல் கியாமத்தி, நாளை மறுமை நாளையில் வருவார்கள். எப்படி? பிஹசனாத்தி அம்சாலி ஜிபாலின் திஹாமத்தின் பீதா, ஒரு பெரும் குன்று, மலை குன்றை போல நன்மைகளை கொண்டு வருவார்கள். என்னுடைய உம்மத்தை சார்ந்த சில மனிதர்கள் அவர்கள் செய்த நன்மைகளை பார்ப்போமேயானால் மலை குன்று போல இருக்கும். மலை மாதிரி நன்மைகளை கொண்டு வருவார்கள். வந்தவுடனே அல்லாஹ் அந்த நன்மைகளை எப்படி பார்ப்பான் தெரியுமா? எப்படி ஆக்குவான் தெரியுமா? ஃபயஜ்அலுஹுல்லாஹு அஸ்ஸ வஜல் ஹபாஅம் மன்சூரா, அவனுடைய எல்லா நன்மைகளும் மலை போல் இருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் பரத்தப்பட்ட தூசிகளாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். தூசியாயிரும், ஒன்றுமே இருக்காது. மழை என்ன? கல் எது வரைக்கும் கனமாக இருக்கும், உறுதியாக இருக்கும், அதை உடைக்காத வரைக்கும். உடைஞ்சி போச்சுன்னா தூசியாக பறந்து போயிடும், இருக்காது. திடமான பொருள் தூசியானா ஒன்றுமே பார்க்க முடியாது. அப்போ அவ்வளவு பெரிய நன்மையான மழை அல்லாஹ் எப்படி ஆக்கிடுவான்? அதை தூசியாக ஆக்கி விடுவான், இல்லாமல் ஆக்கிடுவான்னு அர்த்தம். ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவான், நன்மைகளை இல்லாமல் ஆக்கிடுவான். சொன்ன உடனே
அந்த கூட்டத்தில் சஹாபாக்களில் கூட்டத்தில் இருந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா, யாரு என்னுடைய உம்மத்தை சார்ந்தவன் சொல்லிட்டீங்களே, உம்மத்தை சார்ந்தவன் சொன்னால் அது நானாகவும் இருக்கலாம், என் கூட இருக்கிறவங்களாம் இருக்கலாம், நாங்களும் உங்களுடைய உம்மத்து தானே, யார் அவர்கள் வர்ணியுங்கள், அவனுடைய பண்பு எப்படி இருக்கும், அவனுடைய குணம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. சிஃப்ஹும் லனா, எங்களுக்கு வர்ணியுங்கள், ஜல்லிஹிம் லனா, எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் யா ரசூலல்லாஹ், அல்லா நகூன மின்ஹும், நாங்கள் அவர்களை போன்று ஆகாமல் இருப்பதற்கு, வனஹுனு லா நஅலம், எங்களுக்கு தெரியாமலேயே அதை பற்றின எந்த விதமான ஒரு ஆழமான சிந்தனை இல்லாமலேயே அவர்களை போன்று நாங்கள் ஆகாமல் இருப்பதற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன தப்பு செய்தார்கள், நன்மைகளை சம்பாதிப்பதற்கு எவ்வளவு கஷ்டம், இந்த உலகத்தில் தொழுகுவதற்கு ஐவேளை பேணுதலாக தொழுவது என்பது எவ்வளவு கஷ்டமானது. கண்டிப்பா ஐவேளை பேணுதலாக தொழுகுவது எவ்வளவு கஷ்டம், நோன்புடைய காலங்களில் நோற்பது எவ்வளவு சிரமமானது, ஹஜ்ஜுடைய காலங்களை பார்த்தால் பெருங்கொண்ட தொகையை செலவழித்து விட்டு போகக்கூடிய நிலை, சதக்கா கொடுப்பது, தர்மம் கொடுப்பது, ஜக்காத்து கொடுப்பதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. அவ்வளவு உள்ளத்தோடு போராடி, ஷைத்தானோடு போராடி அந்த காரியங்களை, செயல்பாடுகளை நாம் நடத்தி சேர்த்து வைத்த அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ் பரத்தப்பட்ட தூசிகளாக ஆக்கி விடுகிறான் என்று சொன்னால் அது என்ன ஒரு தவறு, அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், என்ன தவறு செய்தார்கள், எவ்வளவு கொடுமையானது. இவ்வளவு உழைப்பு செய்தும் அவனுக்கு அது பலன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு மோசமான ஒரு நிலை. யார் அவர்கள், அவர்கள் என்ன தப்பு செய்தார்கள், என்ன பாவம் செய்தார்கள், அவர்கள் யார் சொல்லுங்கள் யார் ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அமா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் ஒன்று வேற்று கிரகவாசி கிடையாது, அவங்க உங்களுடைய தோழர்கள் தான், உங்களுடைய சகோதரர்கள், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். ஒமின் ஜில்தத்திக்கும், உங்களை போன்றவர்கள், அவர்கள் உங்களை போன்றவர்கள், உங்களோடு இருக்கக்கூடியவர்கள், உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் உங்களை போன்றவர்கள் தான். வலாகின்னஹும் அக்வாமுன் இதா ஹலவு பி மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா. என்ன தப்பு செஞ்சாங்க தெரியுமா, என்ன தவறு செய்தவர்கள் தெரியுமா, அவர்கள் கூட்டத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் இறையச்சமுடையவர்களை போன்று காட்டிக்கொள்வார்கள், தொழுகையாளிகளை போன்று காட்டுவார்கள், ஜக்காத்து கொடுப்பவர்களை போன்று காட்டுவார்கள். ஆனால் இதா ஹலவ், அவர்கள் தனித்து விடுவார்களே ஆனால், தனிமையில் இருப்பார்களே ஆனால், யாரும் இல்லாத நிலையில் இருப்பார்களே ஆனால், பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, அல்லாஹ் தடை செய்த காரியங்களை, பாவங்களை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கணும், வாலிபர்கள் இளைஞர்கள் பார்க்கணும், தனிமையில் இருக்கும்போது அவர் கையில் மொபைல் இருக்கும், எதனாலும் பார்ப்பதற்கு ஷைத்தான் தூண்டுவான். அந்த நேரத்தில் என்ன தவறுகள் பாவங்கள் செய்வதற்கு அவர்கள் துணிந்து விடுவார்கள். அல்லாஹ் தடுத்ததை செய்யக்கூடிய நிலைக்கு அவர்கள் ஆளாகி விடுவார்கள். அப்படி செய்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, மழை போன்று நன்மைகளை கொண்டு வந்தாலும் அது அவனுக்கு பலன் தராமல் போய்விடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார் என்று சொன்னால், அருமை சகோதரிகளே சிந்தித்து பார்க்கணும். தனிமையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தனிமையில் இருக்கிற பொழுதும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நன்மையான அமல்கள், நன்மைகள் அழிந்து போகுவதற்கு காரணமாக இருப்பது முகஸ்துதிக்காக வேண்டி செய்வது, ரியா, பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி செய்வது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அஹமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அஹ்வஃபு மா அஹாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர். தோழர்களே,
நான் உங்கள் மீது பயப்படுவதெல்லாம் சின்ன ஷிர்க்கைத்தான் நான் பயப்படுகிறேன். சின்ன ஷிருக்கு. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வம ஷிர்குல் அஸ்கர், சின்ன ஷிர்க்குனா என்ன? அர்ரியா, முகஸ்துதி, பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி செய்வது, பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி செய்வது. அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்களுடைய நிலைகளை குறித்து சொல்லும்போது, நாளை மறுமை நாளில் நன்மைக்காக வேண்டி அவர்கள் வருவார்கள், அல்லாஹ்விடத்தில் வருவார்கள். செய்த அமலுக்கு நன்மையை தா அல்லாஹ் அப்படின்னு வரும்போது அல்லாஹ்வுடைய பதில் என்னவா இருக்கும் தெரியுமா? நீ யாருக்காக வேண்டி காட்டுவதற்கு அந்த அமலை செய்தாயோ அவனிடத்தில் போய் அதற்குண்டான கூலியை பெற்றுக்கொள். நீ யாருக்கு காட்டுவதற்காக வேண்டி, யாரை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி, யாரிடம் பெருமை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த அமலை நீ செய்தாயோ அல்லாஹ் சொல்லுவான், யகூலுல்லாஹு தஆலா யௌம யுஜாஸி இபாத பிஅமாலிஹிம், அவர்கள் செய்த அமலுக்குண்டான கூலியை கொடுக்கக்கூடிய அந்த நாளையில் அல்லாஹ் சொல்லுவான், இத்ஹபு இலல்லதீன குன்தும் துராஊன லஹும் ஃபித் துன்யா, உலகத்தில் யாருக்கு காட்டுவதற்காக வேண்டிய அந்த அமலை செய்தீர்களோ அவர்களிடத்தில் போய் ஃபந்துரு ஹல் தஜிதூன இன்தஹும் கைரா, அவங்கள்ட்ட போய் கூலியை வாங்கிக்கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லிவிடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று பிதஅத்தை செய்வது, பிதஅத், ஒரு மனிதன் பிதஅத் செய்வது, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நம்முடைய ஏவல் கட்டளை இல்லாத ஒரு காரியத்தை எவன் செய்வானோ அது அல்லாஹுவால் நிராகரிக்கப்படும். பிதஅத் செய்தவர்களுக்கு ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் அல்லாஹ்வின் தூதரின் கரங்களினால் நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. இப்படி இன்னும் ஒரு சில பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நன்மைகளை என்ன செய்யக்கூடாது? நாம் அழித்து விடக்கூடாது. இரத்த உறவு முறைகளை துண்டித்து வாழக்கூடாது. இரத்த உறவு முறைகளை துண்டித்து வாழக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதே போன்று இறை நம்பிக்கையாளனை கொலை செய்வதும் கூடாது. ஒரு முஸ்லிமை கொலை செய்வது இதுவும் கூடாது. இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை நமக்கு பாவங்களை சுட்டி காட்டி இந்த பாவங்கள் எல்லாம் நம்முடைய செய்த நன்மையான அமல்களை இல்லாமல் ஆக்கிவிடும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்களே. இந்த பாவங்கள் நம்முடைய வாழ்நாளில் ஒருபொழுதும் செய்துவிடக்கூடாது. ஆக அமல் செய்வது மட்டுமல்ல, செய்த அமலுக்குண்டான நன்மைகள் அது நமக்கு பலன் தரக்கூடிய வகையில் பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. யா அல்லாஹ், நாம் செய்த அமல்களினுடைய நன்மைகளை அழித்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் செய்த நன்மையான அமல்களை அழித்து விடுமோ அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் நம்முடைய நன்மையான அமல்களுக்குண்டான முழு பலனையும் கூலியையும் மறுமையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.